y = x² மற்றும் x = y² என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 0,1 மற்றும் 1,1 என்ற வெட்டும் புள்ளிகளில் காண்க. 0,1 1,1 வெட்டும் புள்ளி கொடுத்துட்டாங்க. ரெண்டு வளைவரை கொடுத்துருக்காங்க. y = x², x = y². இதை வச்சுக்கிட்டு நம்ம வெட்டும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். y = x², x = y². இதில் ஃபஸ்ட்டு y = x². அந்த வளைவரை எப்படி இருக்குன்னா xh yhல ரைட் சைடில் வரும். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா 0 தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வளைவரை இப்படி வரும். ஓகேவா? இது ஏன்னா அவங்க 0,0ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 0 நம்ம தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் வரும். இன்னொரு வளைவரை இருக்குது பாருங்கள், x = y². அது எப்படி வரும்னா இந்த மேல் பகுதியில் வரும். இந்த இதில் மேல் பகுதியில் இப்படி வரும். இதில் ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட்டு, இது வெட்டும் புள்ளி. ரெண்டு வெட்டும் புள்ளியில் இது θ2, இது θ1. ரெண்டு வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. θ1 θ2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வெட்டும் புள்ளியை 1,1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெட்டும் புள்ளியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேயும் θ1 θ2 கண்டுபிடிச்சோன்னா போதும். இந்த வளைவரை y = x², இந்த வளைவரை x = y². இப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்கணும். எதோட சாய்வு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உள்ளதுக்கோட சாய்வு கண்டுபிடிக்கணும். y = x². இதோட சாய்வு நம்ம கண்டுபிடிக்கணும். சாய்வு = m1. சாய்வு = m1. m1 நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது தான் சொல்லுவோம். dy/dxங்கிறத தான் m1. இப்போ dy/dx m1 டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா y பண்ணோம்னா dy/dx = x பண்ணோம்னா 2xன்னு வந்துடும். ஓகேவா? இது சாய்வு 1 m. அடுத்து சாய்வு 2, x = y², சாய்வு m2. m2 = dy/dx. இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா y², 1/2yன்னு வரும். ஓகேவா? இப்போ m1 m2 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ tan θ ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணணும். tan θ ஃபார்முலா என்னென்னா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 0,1க்கு நம்ம 0,0க்கு நம்ம tan θ கண்டுபிடிக்கணும். புள்ளி வழியாக நம்ம θ1 θ2 கண்டுபிடிக்கணும் 0,0ல். அப்போ நம்ம tan θ கண்டுபிடிக்கணும். tan θ ஃபார்முலா என்னன்னா இது tan θ1. ஓகேவா? இப்போ நம்ம tan θவுக்கு என்ன ஃபார்முலானா tan θ = modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம θ1 tan θ1 கண்டுபிடிக்கணும். tan θ1 = m1ஓட வேல்யூ என்னது 2x modulus 2x minus 1/2y m2. ஓகேவா? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. m1 m2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 + 2x 1/2y. ஓகேவா? இப்போ இதில் நம்ம லிமிட் சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம இந்த பாயிண்டில் 0, இதை சால்வ் பண்ணோம்னா 4x - 1ன்னு வந்துடும். இதை சால்வ் பண்ணோம்னா 2y + xன்னு வரும். இதை சால்வ் பண்ணோம்னா 2y + xன்னு வரும். ஓகேவா? 2y + xன்னு வரும். இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் x, y = 0,0. இதுதான் லிமிட் நமக்கு. இதுக்கு tan θ1 இதோட லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கே என்ன வரும்னு சொன்னிருந்தோம் 2y + x. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் y + xன்னு வந்துச்சா. இப்போ இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? 0 கிடைக்கும் லிமிட் அப்ளை பண்ணோம்னா. அப்போ இன்ஃபினிட்டி 0 கிடச்சிச்சின்னா அங்கே இன்ஃபினிட்டி ஆகும் இதோட வேல்யூ.
இப்போ tan θ1 θ1 ஈக்குவல் டு tan இங்கிட்ட வரும்போது என்ன tan இன்வெர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி என்ன ஆகும்னா பை 2ன்னு வேல்யூ. tan இன்வெர்ஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னதுன்னா பை 2. அடுத்து வந்து நம்ம வந்து 1,1க்கு வந்து நம்ம வந்து tan θ1 ரெண்டாவது புள்ளிக்கோட என்ற புள்ளியில் tan θ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 1,1 இதுக்கு tan θ2ன்னு நம்ம வந்து வச்சுக்கிறோம். இந்த 1,1 வந்து x yன்னு நம்ம வந்து இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். tan θ1 இது அப்படியே இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். m1 m2லாம் tan θ2 ஈக்குவல் டு மாடுலஸ் 2x மைனஸ் 1/2y டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x 1/2y. ஓகே, இதுதான் அந்த இதில் பாருங்கள், இதில் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் என்னென்னா 1,1ன்னு கொடுத்துருக்கோம். எல்ஐ லிமிட்டு xy இன்ஃப்ளைஸ் 1,1. ஓகே, லிமிட்டு இதான் லிமிட்டு. 1,1 தான் லிமிட்டு. எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் 1 சப்ஜெக்ட் பண்ணுவோம். tan θ ஈக்குவல் டு 2க்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா என்ன, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 2 மாடலஸ் ஆஃப் 2 மைனஸ் 1/2. இப்போ இதுக்கு வந்து 1 ப்ளஸ் 2 1/2. ஓகே, இது வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதோட பெருக்கணும்னா 4 மைனஸ் 1ன்னு வந்துடும். கீழே இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்கும். ஓகேவா, இதை சால்வ் பண்ணோம்னா 4 கிடைக்கும். கீழே வந்து 4 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா 4. இப்போ இதை வந்து மேலே சப்ராக்ட் பண்ணோம்னா 3/4ன்னு வரும். tan θ ஈக்குவல் டு 3/4. 3/4. இந்த tan இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா θ2 ஈக்குவல் டு இன்வெர்ஸில் வந்துடும். இப்போ tan இன்வெர்ஸ் 3/4. அவ்வளோதான். θ1 θ2 கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.